Amen. என் குடும்பத்தின் சார்பாக On behalf of my family, என்னோடு உடன் ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், பாஸ்டர்கள், லீடர்கள், வாலண்டியர்ஸ், பிரேயர் பார்ட்னர்ஸ் சார்பாக on behalf of my co-workers and the church leadership, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை we தெரிவித்துக் send கொள்கிறோம். our Christmas greetings to each one of you. இந்த கிறிஸ்மஸை காண கர்த்தர் To see this Christmas, இங்கு கை வச்சு சொல்லுங்க, என் ஆயுசு நாளை place your hand on your heart and say, அவர் கொட்டி கொடுத்தார். He's added a day in my life. 2023ல கிறிஸ்மஸுக்கு இருந்த மக்கள் ஒரு சிலர் இந்த There இடத்துல are இன்னைக்கு நம்ம some கூட. who were there in 2023 Christmas who are not with us right now. ஆமென். இந்த நாளை நாம் சம்பாதிக்கல. We did not earn this day. பக்கத்துல பார் சொல்லுங்க, இந்த நாளை நான் சம்பாதிக்கலன்னு Turn to சொல்லுங்க. somebody and say, we did not earn this day. ஆமென். Amen. இந்த நாளுக்கு டாக்டர் காரணம் அல்ல. The doctor is not the reason for the day. நான் எடுக்கிற மருந்து காரணம் It's அல்ல. not the medicine that I intake என் for the day. ஜீவனுக்கு காரணர் ஒருவர் There மாத்திரமே. is only one who is the reason for my life. என் சுவாசத்திற்கு காரணர் ஒருவர் There is மாத்திரம். only one who is the reason for my breath. ஆக அவரை கொண்டாடவே இந்த இடத்தில் So வந்திருக்கிறோம். we have come here to celebrate இன்னொரு him. கிறிஸ்மஸை காண கர்த்தர் கிருபை He's செய்தார். given grace to see another Christmas. எங்க அம்மா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. My mother is sat at the back. அவங்களுக்கு 90 இயர்ஸ். She's 90 years old. 3-4 மாசத்துக்கு முன்னால ரொம்ப கிரிட்டிக்கல் 3-4 ஆயிட்டாங்க. months ago she was so critical. இந்த கிறிஸ்மஸுக்கு அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நாங்க முடிவு We பண்ணிட்டோம். decided, we thought in our minds that she is not going to be there this Christmas. மூச்சு விட முடியாம வென்டிலேட்டர்ல அப்படியே துடிச்சிட்டு She இருந்தாங்க. was unable to breathe, and in the ventilator she was struggling for உயிருக்கு life. போராடிட்டு இருந்தாங்க. She was struggling for life. ஆண்டவரே, இன்னொரு கிறிஸ்மஸை காண கிருபை செய்யுங்கப்பா. Lord, you enable her to see another Christmas. ஆமென். ஒரு Amen. சிம்பிள் பிரேயர் செய்தோம், அவ்வளவுதான். Simple prayer we made. ஆண்டவர் ஜீவனை கொடுத்து The Lord added life புதிய சுகத்தை கொடுத்து and gave new health, அற்புதமாக ஆச்சரியமாக and so நீங்க surprising. ரொம்ப சூப்பரா பின்னாடி உட்கார்ந்து She ஆராதிக்கிறாங்க. sat at the back and worshiping our கரங்களை நல்ல God. தட்டி கர்த்தர் Clap நல்லவர். your hands, give glory, the Lord is good. ஆமென். இன்னொரு Amen. கிறிஸ்மஸ் செய்தியை நீங்க கேட்க வரல. You're not here to receive another Christmas இன்னொரு message. வார்த்தையை கேட்க You are வந்திருக்கிறீங்க. here to receive another ஆமென். நீங்கள் word. கவனத்தோடு கேட்கும் பொழுது Amen. When you listen intently, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. there is life in every word. நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும், All the goodness that you expect, எல்லா அற்புதங்களும், all the miracles, எல்லா விடுதலையும், all the freedom, எல்லா சுகமும், all the health, எல்லா ஆசீர்வாதமும் all the blessings, வேற எங்கும் கிடையாதுங்க. nowhere else. அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. It's in His word. கரங்களை நல்லா தட்டுங்களேன். Clap your hands. ஆக வார்த்தை வரும் பொழுது So when the word comes, நீங்க போன் எல்லாம் நீங்க பார்க்காதீங்க. do not look at your phones. நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு போன் எடுத்து பார்க்கும்போது This morning as I woke up and took my phone, அப்படியே கொட்டி கிடக்கு கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ். there are hundreds of Christmas greeting messages. அவங்களுக்கு எல்லாம் எப்போ தேங்க்ஸ் சொல்லி அவங்களுக்கு விஷ் யூ டுன்னு சொல்றது எனக்கு தெரியல. I do not know when I'm going to get the time to say wish you too as இன்னைக்கு a text எல்லாருக்கும் back. பதில் சொல்ல சான்ஸே கிடையாது, முடியாது. There is no chance to respond to each one. ஆக இந்த இடத்துல யார் விஷ் பண்ணாங்கன்னு சொல்லி போன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. So today, right now, right here, do not take your phones to see who is greeting அவர் you. உங்களை விஷ் பண்ண வந்திருக்கிறார். He has come to greet you. என் மகனே மகளே, நீ உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி அவர் வாழ்த்தும் பொழுது அந்த சத்தத்தை கேட்கணும். He wants to greet you, son, daughter. You live in all the ways your soul shall live. ஆக Amen. போன் எல்லாம் நீங்க கையில எடுத்து நீங்க உங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. So do not be distracted by taking your phones into your ஃபர்ஸ்ட் hand. சர்வீஸ்ல மிக பிரமாதமாக வல்லமையாக கர்த்தர் The அசைவாடினார். Lord in a powerful way encountered people in the அநேகரை first கர்த்தர் service. பல விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை செய்தார். From many bondages, God freed them in the first இந்த service. கிறிஸ்மஸ் செய்தி என்ன? What is the Christmas message? ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருக்கும் As பொழுது I waited upon the Lord in His இது presence, 34ஆம் கிறிஸ்மஸ் செய்தியை இந்த இடத்தில் நான் கொடுக்கிறேன்.
இருக்கிறேன். sharing my 34th Christmas message in this place. ஆமென். Amen. ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் செய்தி என்ன? Lord, what is the Christmas message? ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதமான வார்த்தையை The Lord கொடுத்தார். gave me this wonderful word. இந்த உலகத்துல நம்ம நடக்கிறதெல்லாம் பார்க்கும் If பொழுது we look at what's going on in the world, லியா அழகா கன்க்ளூட் பண்ணாங்க. Leah concluded well in the first. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கன்க்ளூஷன் ரொம்ப பிரமாதமா First இருந்தது. service conclusion was so good. நான் சொல்லாதது நான் சொல்ல மறந்ததெல்லாம் அவங்க சொன்னாங்க. What I did not say, what I forgot to say, she said. வேதம் சொல்லுகிறது The Bible says, இருள் பூமியை மூடுமே, darkness will surround the earth. காரிருள் ஜனங்களை மூடுமே. Darkness will blind people. ஆக இருள் சூழ்ந்த உலகத்திலும் உலகத்தில் நீங்களும் நானும் You வாழ்ந்து and I are living in a world surrounded by darkness. லியா சொன்னபோது சொன்னாங்க, As Leah said, she said நிறைய this. பேருக்கு அவங்க இருட்டுல தான் வாழ்றாங்கறதே தெரியாது. Many people don't even know that they are in darkness. இருட்ட பழகிட்டு இருக்காங்க. They are so used to the இருள்ல darkness. வாழ்றத பழகிட்டு இருக்காங்க. They are habituated to the darkness. இருள் தான் நமக்குன்னு சொல்லி முடிவு They பண்ணிட்டாங்க. have concluded that darkness is their life. பூமியை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Darkness is surrounding the world. காரிருள் ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Darkness is surrounding mankind. ஜனங்கள் ஒண்ணும் புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. People are knowing of what is happening. They are ஒவ்வொரு yearning. நாளும் புது புது பிரச்சனைகள், New challenges each ஒவ்வொரு day. நாளும் புது புது சவால்கள், சோதனைகள். Every day new tests and trials. ஒன்ன மேற்கொள்ளலாம்னு சொன்னா இன்னொன்னு காத்துக்கிட்டு If you இருக்கு. overcome one, the other one is ஆக awaiting. பிரச்சனை வரும் பொழுது அது கொத்தாக So வருகிறது. as problems come, they come in bunches. எதை ஃபர்ஸ்ட் கையாள்வது We தெரியல. don't know which to tackle first. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை பாருங்க. Today you see the situation in the world. பயங்கரமான இருள். So much darkness. என்ன மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கும் பார்க்கும் பொழுது, The kind of things that are happening outside. நம்முடைய சொந்த கண்களால் அதை பார்க்கும் பொழுது When we see it with our naked eyes, நம்மால் நம்ப முடியாத சூழ்நிலை. we are in disbelief. எங்கு பார்த்தாலும் அழுகுரல்ல, Everywhere there is cry. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், There is cry, the wail of எங்கு death. பார்த்தாலும் தற்கொலைகள், There is suicide எங்கு everywhere. பார்த்தாலும் சண்டைகள், There is quarrel everywhere. ஓயாத சண்டைகள். Unceasing quarrel. குடும்பம் நரகமாய் இருக்கிறது. Families are like hell. வீடுகள் இருள் சூழ்ந்து இருக்கிறது. Homes are in darkness. வெளியில நடக்கிற மோசங்களை பாருங்க, Outside you look at what is happening. வெளியில நடக்கிற அநியாயங்களை The பாருங்க, injustice happening வெளியில outside. நடக்கிற அக்கிரமங்களை பாருங்க. You see all the bad things happening அந்த மாதிரி ஒரு outside. பயங்கரமான ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்துகிட்டு You and இருக்கிறோம். I are living in such kind of a world. இன்னைக்கு நிறைய ஸ்கேம்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். We are hearing of so many scams today. திடீர்னு உங்களுக்கு அன்சேவ்ட் ஒரு நம்பர்ல இருந்து போன் வரும். Suddenly you get a call from an unknown அறியாத number. ஒரு நம்பர் உங்களுக்கு போன் An பண்ணுவாங்க. unknown number calls you அப்படியே நீங்க பதட்டப்படுவீங்க. and you will be anxious. பதட்டப்பட வச்சிருவாங்க. They will make you anxious. போலீஸ் எல்லாம் வார்னிங் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே The இருக்கிறாங்க. police are continually giving the warning பெங்களூர்ல message. மாத்திரமே Alone in Bangalore, 1000 கோடி மக்கள் இழந்திருக்கிறாங்க. they have lost 1,000 crores. 1000 கோடி. 1,000 crores. நிறைய குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கு. Many families have been crushed. நிறைய பேர் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கறாங்க பாருங்க, வீட்டில் சிறையில் இருக்கிறார்கள். Many people are in digital arrest in நிறைய their பேர் own வீட்டை homes. விற்கிற சூழ்நிலைக்கு Many போயிருக்கிறார்கள். people have gone to the edge of selling their homes. என்ன நடக்கிறது இந்த உலகத்தில் நமக்கு What is புரியல. happening in the world we do not understand. உங்க பணத்துக்கு பின்பாக They are இருக்கிறார்கள். after your money. ஒரு சக்தி இருக்கிறது. There is a power, a உங்க force, பணத்துக்கு பின்பாக. a force that is after your money. ரம்மிக்கு நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க. Many are addicted to rummy. லாட்டரிக்கு நிறைய பேர் To அடிமையா இருக்கிறாங்க. lottery they are addicted. எங்கயாச்சும் நீங்க ஒன்னு கொடுத்தா அதை டபுள் ஆக்கலாம்னு சொன்னா உடனே ஓடி போய் அங்க காசை கொட்டுறாங்க. Anywhere where you say you give one and it doubles up, you go running to give your உலகத்தில் money. இருக்கிற எல்லா சக்திகளும் உங்கள் ஐஸ்வரியத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் பொருளுக்கு பின்பாக இருக்கிறது. All the powers, the forces of the earth is behind your money and your ஆக இந்த material மாதிரி things. பயங்கரமான உலகத்தில் So in such a terrible ஆண்டவரே ஒரு world, செய்தி எனக்கு தாங்கப்பா. God, you give me a word. ஆண்டவர் என்னை ஐசையா 9ஆம் அதிகாரத்திற்கு And கொண்டு God போனார். took me to Isaiah chapter, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். a verse that everybody knows. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். For unto us a child சொல்லுங்க, was நமக்கு born. ஒரு பாலகன் பிறந்தார். Say, for
unto us a child எல்லாரும் was சொல்லுங்க, born. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், For unto us a child was born. நமக்கு ஒரு குமாரன் Unto கொடுக்கப்பட்டான். us a son was இதான் given. கிறிஸ்மஸ் செய்திங்க. This is a Christmas கரங்களை message. நல்லா தட்டி கர்த்தரை Amen. Clap மகிமைப்படுத்துங்க. your hands and give him glory. யாருக்கு இந்த வார்த்தை? Whose word, whom is this Christmas word for? பண்டிகை, This Christmas message, கிறிஸ்மஸ் இந்த யோசனை this Christmas thought, கிறிஸ்து பிறப்பதற்கு பிறகு கொண்டாடப்பட்ட பண்டிகை கிடையாது. it is not celebrated after the birth of Christmas. கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்துவுக்கு பிறகு அல்ல. It's Christmas is not just after the birth of கிறிஸ்து Christ. பிறப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் கிறிஸ்மஸை யோசனையில் வைத்தார். Thousands of years before Christ was born, God intended Christmas for us. இந்த வசனம் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு So கொடுக்கிறார். this word the Lord is giving through the prophet Isaiah to his people. எந்த சூழ்நிலையில் இந்த ஜனங்கள் இருந்தார்கள்? What kind of a situation where these people இருள் lived? சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. Darkness was surrounding. ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவாக And சொன்னார், the Lord clearly said to them, நீங்கள் என்னை மறந்து போனீர்கள், you have forgotten me. நீங்கள் என்னை தேடவில்லை, You did not seek me. எனக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் You did not இருக்கிறீர்கள், obey unto என்னை me. ஆராதிக்கல, You நீங்க did not worship me. என்ன நீங்க தேடவே இல்லைன்னு You did சொல்ற, not seek me at all, he என்னை says. சார்ந்து கொள்ளலன்னு You did சொல்ற, not rely on me. என்னை நம்பி வாழலன்னு You do சொல்ற. not trust and live ஆக by என்னை that. நம்பாத நீங்கள், You who do not trust me. என்னை தேடாத நீங்கள், You who do not seek me. என்னை ஆராதிக்காத நீங்கள் You who do not worship me. ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே ஒரு இருளிலே வாழப் போகிறீர்கள். You are going to live in such kind of darkness. வாழ முடியாத கட்டுகளில் நீங்கள் இருக்க போகிறீர்கள். You are going to live in times where you cannot live by your நடமாட bondages. முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்க You're போகிறீர்கள். going to live a life that is crippled, unable to walk. அசீரியர்கள் வரப்போகிறார்கள். Assyrians are going to come. அசீரியர்கள் உங்களை அப்படியாக கைப்பற்ற They are போகிறார்கள். going to come and take captive of உங்களை you. ஒடுக்க They're போகிறார்கள். going to oppress you. உங்களை நசுக்க They're போகிறார்கள். going to squish you. உங்களை சிறைபிடிக்க They're போகிறார்கள். going to captivate உங்களை you. ஊனமாக்க They're போகிறார்கள். going to cripple you. நீங்கள் இருளில் வாழ You போகிறீர்கள். are going to live in நீங்கள் darkness. இருளில் வாழ You're போகிறீர்கள். going to live in ஆண்டவர் darkness. தெளிவாக The சொன்னார், Lord sent a clear நீங்கள் word. இருளில் வாழ You're going போகிறீர்கள். to live in ஆக darkness. இருளில் வாழ்கிற மக்களுக்கு To those who live in darkness, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை the கொடுக்கிறார். Lord gives this promise to them. இருளில் வாழ்கிற இந்த தேசத்திற்கு To this country that lives in the darkness. promise of a child to a darkened nation. Amen. ஆமென். Amen. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன? The theme of my message is கிறிஸ்மஸ். Christmas. எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்மஸ். Say Christmas. கிறிஸ்மஸ் Christmas is God's answer to a dark world. God's ஆமென். answer to a இருள் dark world. சூழ்ந்த உலகத்திற்கு To a darkened world. கிறிஸ்மஸ் என்பது, Christmas. சொல்லுங்க இருள் சூழ்ந்த உலகத்திற்கு, Say to a darkened சத்தமா world. சொல்லுங்க இருள் சூழ்ந்த To a உலகத்திற்கு world in darkness. கிறிஸ்மஸ் Christmas தேவனுடைய is பதிலாயிருக்கிறது. God's answer. ஆமென். Amen. எல்லாரும் சொல்லுவோமா? Everybody say எல்லாரும் it. சொல்லுவோமா? Let's all say it together. கிறிஸ்மஸ் இன்னொரு பண்டிகை அல்ல, Christmas is not another festival. தேவனுடைய பதில். It is God's answer. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய பதில் தான் கிறிஸ்மஸ். To those people in darkness, God's answer is Christmas. அதான் ஐசாயா மூலமா ஆண்டவர் That சொல்லுகிறார். is what the Lord says through ஆக Isaiah. அந்த மாதிரி ஒரு இருளில் ஜனங்கள் இருக்கும் பொழுது When people are in such darkness, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. you can think about the consequences. ஒரு ஆள் இருள்ல இருக்கிறான்னு சொன்னா If somebody is in darkness, அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? what will his circumstances இருள்ல be? வாழ்கிற குடும்பங்கள், The families that live in இருளில் darkness, இருக்கிறதான திருமணங்கள், the marriages that are in இருளில் darkness, இருக்கிறதான உறவுகள், the relationships that are in இருளில் darkness, இருக்கிறதான நபர்கள் all the individuals in எப்படி darkness, கஷ்டப்படுவார்கள்? how will they struggle இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது when darkness அவங்க surrounds? கண்ணுக்கு எதுவுமே தெரியாதுங்க. Nothing is visible to the eyes. அவங்களுக்கு முன்னால என்ன தடை இருக்கு They தெரியாது. can't see the obstacle in front of இருள்ல them. நீங்க என்ன செய்ய முடியாது? One way, what you cannot நீங்க do, ஃப்ரீயா நடக்க you முடியாது. cannot freely walk. கண்ணு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கற்பனை செஞ்சு Can பாருங்க. you imagine those who cannot see? அவங்க முன்னாடி என்ன இருக்கு தெரியாது. They do not know what's in அந்த front of ஸ்டிக்க them. வச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க. They will hold the stick and they will walk. எந்த கல் இருக்கு They தெரியாது. do not know the stone in front. எந்த பள்ளம் இருக்கு They do தெரியாது. not know the
pit in front. எந்த மேடு இருக்கு They தெரியாது, do not know the highs and lows. எந்த முள் இருக்கு They do தெரியாது, not know the thorn in எந்த front. நெருப்பு இருக்கு They தெரியாது. do not know the fire. ஆக அவங்க வாழ்க்கை அவ்வளவு கஷ்டங்க. So that's how difficult their lives அவங்க are. நேவிகேட் பண்ணவே They முடியாதுங்க. cannot navigate easily. அவங்களுக்கு டிரெக்ஷனே They do இருக்காதுங்க. not have a direction. எப்படி போறதுன்னு They தெரியாதுங்க. do not know how to go. அந்த இருள்ல இருக்கிறவங்களுக்கு In those who are in எந்த darkness, காரியத்தையும் தீர்மானம் செய்ய முடியாதுங்க. they cannot decide easily. இருள்ல இருக்கிறவங்க எப்படி தீர்மானம் செய்ய How will முடியும்? those in darkness make decisions? இருள்ல இருக்கிறவங்களுக்கு தீர்மானம் செய்ய முடியாது. They cannot make decisions in காரணம் darkness. என்ன? The reason இருள் being, எதை குறிக்கிறது? what does darkness denote? நிச்சயமற்ற சூழ்நிலை It குறிக்கிறது. denotes uncertainty. ஆக அந்த வழிகள் அவர்களுக்கு They தெரியாது. cannot see the pathway. ஆக இருள்ல வாழ்றவங்க வாழ்க்கை எப்படி Those கஷ்டமானது. who live in darkness, their lives are எப்ப hard. தடுக்கி விழுவாங்க தெரியாது. When they will stumble and fall, we do எப்ப not ஆக்சிடென்ட் know. ஆகும் தெரியாது. When there will be an accident, we do not எங்க know. ஆபத்து இருக்கு தெரியாது. Where there is danger, we do not ஆக ஒரு know. விதமான பயம் அவர்களை There's கவிக்கொள்ளும். some kind of fear that engulfs them. இருள்ல இருக்கிறவங்கள பயம் கவிக்கொள்ளும். Those who are in fear, this darkness, they fear இருள்ல cripples இருக்கிறவங்களுக்கு them. ஒரு விதமான நம்பிக்கையின்மை இருக்கும். Those who are in darkness, they will have some sense of இருள்ல இருக்கிறவங்க ஒரு hopelessness. விதமான வேதனையில் Those இருப்பார்கள். who are in darkness, they will be in some sense of இருள்ல sorrow. வாழ்றவங்க பாருங்க, Those who are in darkness, you அவங்களுக்கு see, கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன வேலை கூட அவங்களால செய்ய even the முடியாது. little responsibility you give to them, they cannot இருட்டுல fulfill. என்ன வேலை தான் செய்ய முடியுங்க? What can you do in the darkness? ஒரு வேலையும் செய்ய You முடியாது. cannot do a single அப்ப thing. இருள்ல வாழ்றது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. So how difficult it is to live in darkness, இந்த you imagine. கிறிஸ்துமஸ் வந்தா This Christmas ஒவ்வொரு comes, சர்ச்சும் பாருங்க, every church you see, அப்படியே ஸ்டார் லைட் எல்லாம் the ஜொலிக்கிறது பாருங்க. stars and the lights will glisten, you see. நீங்க மால்களுக்கு போங்க, You go to the malls, எல்லாம் பயங்கரமான லைட் எல்லாம் ஜொலிக்கு பாருங்க. there will be beautiful lights ஆக நீங்க glowing. நீங்க எம்ஜி ரோடுக்கு போங்க, You go to MG Road, நீங்க கமர்ஷியல் you ஸ்ட்ரீட்டுக்கு go to போங்க, Commercial நீங்க Street, பிரிகேட் ரோடுக்கு you go to போங்க, Brigade நீங்க Road, எந்த ஷாப்பிங் சென்டருக்கு போனாலும் wherever shopping center you choose to go, பயங்கரமான ஸ்டார்கள் லைட் all பாருங்க. the stars and the lights you உங்க see, கண்ணு கூசுங்க. your eyes will be tickled by அதெல்லாம் it. தற்காலிகம் தானே. And all of that is அடுத்த நியூ temporary. இயருக்கு பிறகு நீங்க போய் பாருங்க, After New Year, you go and see. அதெல்லாம் காணாம They போயிருக்குங்க. would have disappeared. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஒளிகளும் All the lights in the world, அதெல்லாம் தற்காலிகம் they're தானே. all temporary. உலகத்திற்கு ஒரே ஒளிதான். There is only one light to the world. உலகத்திற்கு ஒரே There is ஒளிதான். only one light to the அவர் world. நாமம் இயேசு. And his name is Jesus. ஹalleluya. யாரெல்லாம் Hallelujah. இருள்ல இருக்கிறாங்களோ All those who are in darkness, அவங்க பாருங்க, அவங்க You see. தனியா இருப்பாங்க. they will be lonely. இருள்ல நீங்க 10 பேர் மத்தியில You உட்கார்ந்திருந்தாலும் sit in the midst of 10 people in ஒரு darkness, இருட்டான ரூம்ல in a dark ஒரு room, 10 பேர் இருக்கிற ரூம்ல 10 people in that room. உங்களை கொண்டு போய் ஒருத்தர் பக்கத்துல உட்கார வச்சா If somebody is made to sit beside you, என்ன பேசுவீங்க? what will you talk? அவங்க கண்ணு தெரியாது, You don't know, you can't see their eyes. அவங்க ஆணா பெண்ணா தெரியாது, You don't know if it's a male or a பேயா female. பிசாசா தெரியாது, You don't know if it's a ghost or a devil. ஒண்ணும் தெரியாதுங்க. You don't know. சோ இருள்ல இருக்கிறவங்க பாருங்க, Those who are in darkness, you தனிமையில் see, இருப்பாங்க, they will be in அவங்க loneliness. தள்ளப்பட்டு இருப்பாங்க. They will be pushed out. இருள்ல இருக்கும் பாருங்க, You see, those who are in darkness, அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டி they கிடையாது. will not have clarity in எந்த life. கிளாரிட்டியும் இருக்காது. They will not have clarity in life. அவங்க சொல்லுவாங்க ஒண்ணுமே புரியல They will உலகத்துல, say, I don't understand a thing in the world. என்னமோ நடக்கு, Something is happening. எல்லாம் மர்மமா இருக்குன்னு சொல்லுவாங்க. Everything is ஏன்னா இருள் confusing. பாருங்க. You see the ஆக darkness. இருள்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? What will those in darkness do? பதிலுக்காக ஓடுவாங்க. They will run for an ஏசாயா answer. நாட்கள்ல In Isaiah's days, ஆண்டவர் சொல்லுகிறார், God says, இருள்ல இருக்கிற நீங்க those of you who are in darkness, நீங்க குழப்பத்துல எங்க ஓடாதீங்க. you don't run in confusion anywhere. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க ஓடாதீங்கன்னு Turn சொல்லுங்க. to somebody and say, don't run anywhere. எங்க போய் விழ போறீங்க You தெரியாது, don't know where you're going to go and எங்க fall. போய் சிக்க போறீங்க You தெரியாது, don't know where you're going to get stuck. எங்க போய் உங்க வாழ்க்கை இழக்க போறீங்க You don't தெரியாது. know where you're going to go lose your பக்கத்துல life. பார்த்து சொல்லுங்க, இருள்ல இருக்கிற நீங்க எங்கேயும் Turn போகாதீங்கன்னு to சொல்லுங்க. somebody and say, you who are in darkness, don't go anywhere. இந்த ஜனங்கள் எங்க போனாங்க? These people, where did they இருள்ல go? இருக்கிற
இருக்கிற ஜனங்கள் எங்க போனாங்க? These people in darkness, where did they வேதம் go? சொல்லுகிறது. The Bible says. எடுத்துக்கிடுங்க ஐசையா 8ஆம் அதிகாரம். Open up Isaiah chapter 8. நீங்க பிரச்சனையில இருந்தா என்ன செய்வாங்க? If they are in problem, what they will do? சிஸ்டர் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? Sister, you have a problem? பிரதர் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? Brother, you have a problem? அங்க போங்க. You go பக்கத்துல there. பார்த்து சொல்லுங்க அங்க போங்கன்னு You சொல்லுங்க. go there. Turn to somebody and say. அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்க. They will say something for உங்களுக்கு you. பிரேயர் பண்ணி They சொல்லுவாங்க. will pray over you and say உங்களுக்கு something. அத பண்ணி சொல்லுவாங்க. They will do that and say இந்த something. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? These people, what did they do? ஆண்டவர் பேசுகிறார். The Lord spoke to Someone them. may say to you. Someone may say to யாரோ you. உங்களுக்கு சொல்லுவார்கள். போங்க, let's ask the mediums. ஆவிகளை தேடி போவோம். சொல்லுங்க ஆவிகள்னு சொல்லுங்களேன். Say spirits. என்னங்க ஆவிகளை? Say ஏனா இருள்ல இருக்கறான். They are in darkness. என்ன பண்றது தெரியல. What they have to do, they do not know. யாராச்சும் பேசணும். Somebody must speak. அதனால ஆவிகளை தேடி So போகிறது. let's go seeking the spirits. தீர்க்கதரிசனங்களை தேடி போவது. Let's go seeking the prophets. மரித்தவர்களுடைய ஆவிகளை தேடி போவது. Go seeking the spirit of the dead. ஆக அந்த மாதிரி போய்ட்டாங்க ஆண்டவர் பிள்ளைகள். That's how the children of God யாரை went. தேடி போனாங்க? Who did they go after? செத்து போனவர்களுடைய ஆவிகளை தேடி போறாங்க. They went after the spirit of the dead. எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. See how dangerous that உங்கள் was. நாளையை குறித்து, Your tomorrow, உங்கள் அடுத்த நாளை குறித்து, your day after, உங்கள் எதிர்காலத்தை your குறித்து future, ஒருவரும் கணிக்கவே முடியாது. nobody can predict. எந்த ஆவியும் கணிக்க No முடியாது. spirit can எந்த predict. தீர்க்கதரிசியும் கணிக்க No முடியாது. prophet can predict. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says. ஏன் நீங்கள் அந்த மாதிரி போறீங்க? Why are you going like ஏன் that? தீர்க்கதரிசிகளை தேடி Why போறீங்க? are you going after the prophet? ஓ ரொம்ப கரெக்ட்டா சொல்லிட்டாங்க பாஸ்டர். Oh, they said accurately, pastor. பிரேயர் பண்ணி என் பிரச்சனையை அப்படியே சொல்லிட்டாங்க. They prayed and said my problem accurately. ஹலோ. Hello. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஹலோன்னு சொல்லுங்கடா. Turn to somebody and say hello. தூங்குறவங்கள பார்த்து ஹலோ சொல்லுங்கடா. Tell the one sleeping beside you, say hello. ஆமென். Amen. உங்க பிரச்சனையை சொல்றதுக்கு இன்னொருத்தர் ஏங்க? To tell your problem, why do you need somebody உங்க பிரச்சனை உங்களுக்கு else? தெரியல. Don't you know your problem? பிரச்சனையை அப்படியே சொல்லிட்டாங்க. They said my problem as is. உங்களுக்கு சொல்லி இருக்கறேன் நினைக்கிறேன். I think I've shared it with you. ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது. One day I got a call ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. and a mother called me. பாஸ்டர் சீக்கிரம் வாங்க. Pastor, come running. வாங்க வாங்க பாஸ்டர் நீங்க Please பிரேயர் come பண்ணுங்க. soon, Pastor. You got to என்ன pray. நடந்துச்சு அந்த மாதிரி பதட்டத்துல ஃபோன் What பண்ணாங்க. happened? She called in அவங்க வீட்டுக்குள்ள anxiety. போனேன். I went to their home. உண்மையா பதட்டத்துல They இருக்கறாங்க. were so anxious. வீடு சாவு வீடு மாதிரி The இருந்தது. house was like a death mourning என்னம்மா house. நடந்தது? What happened, Amma? பாஸ்டர் நகல்லாம் திருடு போச்சு. Pastor, all our necklaces, our jewelry is taken நகல்லாம் away. திருடு போச்சு. Got stolen our jewelry. நீங்க பிரேயர் பண்ணி You pray, Pastor. யார் திருடுனாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னா சொல்லுங்க. And please tell us who has stolen our jewelry. ஏமா இதுக்கா நான் இருக்கிறேன். அப்ப Am I போலீஸ் here for this? போலீஸ்காரன் என்ன விட மாட்டான். The policeman won't leave me. இந்த ஆளு போய் 4 சாத்துனா இந்த ஆளு பிரேயர் பண்ணி சொல்லிடுவான். If I give this man some beating, this man will pray and tell me who. எந்த போலீஸ் விடுவாங்க? Which police will spare me? அங்க யோசித்து பாருங்க. You think about it. இந்த மாதிரி தான் தேடி போறாங்க. This is how they go seeking. எந்த தீர்க்கதரிசியை நீங்க தேடி போக வேண்டிய You அவசியம் don't கிடையாது. have to go after any prophet. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says. ஏன் ஜனங்கள் என்னை கேட்கவில்லை? Why are my people not asking me? ஏன் என்னை கேட்கவில்லை? Why are they not asking me? என் ஆலோசனை ஏன் கேட்கவில்லை? Why are they not taking my counsel? Look to God's instructions ன்னு சொல்றாரு. He's saying look to God's instructions. Seek God's counsel ன்னு சொல்றாரு. Seek God's counsel, he says. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேசிக் The Lord is கொண்டிருக்கிறார். speaking to us clearly. ஏசாயா 9ஆம் அதிகாரம் Isaiah chapter 9. 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரை Verse number 1 to 2. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஆகிலும் you can read from here. Nevertheless, that time of darkness and despair will not go on forever. இருள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எந்த இருளும் The time of darkness. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எந்த இருளும் Turn to somebody and say any darkness நிரந்தரம் அல்ல. will not go on கரங்களை forever. தட்டுங்களே. Clap your hands.
hands. கிறிஸ்மஸ் என்பது Christmas தேவனுடைய பதில். is God's answer. இருளில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு கிறிஸ்மஸ் என்பது தேவனுடைய பதிலாய் To the இருக்கிறது. children of God who are in darkness, Christmas is நீங்க God's இருளிலேயே answer. இருந்து சாக மாட்டீங்க. You will not die in your ஆண்டவர் darkness. தெளிவாக The சொல்லுகிறார். Lord says clearly. ஐசையா 9:2 சொல்லுகிறது. Isaiah 9 chapter The 2. people who walk in darkness will see a great light. இருளில் இருக்கிறவர்கள், இருளில் நடக்கிறவர்கள் பெரிய ஒளியை காண்பார்கள். Amen. They will see a great light. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands. நல்லா தட்டுங்களே. Clap your hands பெரிய well. ஒளியை You காண்பார்கள். will see a great light. For those who live in a land of deep darkness, a light will shine. Amen. A Amen. light will shine. ஆழமான இருளில் For இருக்கிறவர்களுக்கு those who are in deep darkness, ஒரு ஒளி a light அந்த இடத்தில் உதிக்கும். will shine right there. It is a sign child. A sign child. For unto us. சொல்லுங்க, for unto us For unto us. a child is born. Amen. Amen. It is a sign child. A sign child. Amen. சொல்லுங்க, ஒரு அடையாள குழந்தைன்னு சொல்லுங்க. Say a sign சத்தமா child. சொல்லுங்க, ஒரு அடையாள குழந்தை. A sign child. சத்தமா சொல்லுங்க, ஒரு அடையாள குழந்தை. A sign child. ஆமென். உங்க Amen. பிரச்சனைகளுக்கு அடையாள குழந்தை. For your problem, a sign A child. child is born. A child is born. பாருங்க, it represents a humanity. God entering in the world that is full of darkness. Amen. Amen. For unto us a child is born. Amen. சொல்லுங்க, எனக்கு, நமக்கு. Say for unto us. சொல்லுங்க, நமக்கு, For unto us. எனக்கு For unto ஒரு us. பாலகன் A child பிறந்தார். is born. Amen. Amen. Victory bringing Messiah. Amen. Amen. He is victory bringing Messiah. Victory bringing Messiah. இந்த இயேசு, இந்த பாலகன் This Jesus, this child, அற்புதத்தை கொண்டு வருகிற மேசியாவாக is இருக்கிறார். a victory bringing Messiah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்புதத்தை கொண்டு வருகிற மேசியான்னு Turn to சொல்லுங்க. somebody and say victory bringing நல்லா சொல்லுங்க, Messiah. அற்புதத்தை கொண்டு வருகிற மேசியா. Victory bringing Messiah. ஆமென். வேறொரு நாமம் கிடையாதுங்க. There's no other name. Victory bringing Messiah. Victory bringing Messiah. ஆண்டவர் இன்னொரு ஏஞ்சல் அனுப்பலங்க. The Lord did not send another angel. ஆண்டவர் இன்னொரு ஏஞ்சல் He அனுப்பலங்க. did not send another angel. இன்னொரு ராணுவ வீரனை He அனுப்பலங்க. did not send another ஆண்டவர் warrior. தன் சொந்த குழந்தை He அனுப்பினார். sent his only ஹalleluya. child, தன்னுடைய குமாரன் மூலமாக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் so என்று. that the world will be saved through his son. A son is given. A son is given. ஆமென். பிலிப்பியர் Amen. 2 அதிகாரம் 7 என்ன சொல்லுகிறது? Philippians chapter 2 verse number 7 it Instead says, he gave up his divine privileges. ஆமென். அந்த தெய்வீக ஸ்லாக்கியங்களை எல்லாம் அவர், இங்க கைவை சொல்லுங்க, எனக்காக விட்டாருன்னு சொல்லுங்களேன். place your hand on your heart ஆமென். and say he gave it தெய்வீக up for me. ஸ்லாக்கியங்களை விட்டு என்னை தேடி வந்தார் He இந்த gave இயேசு. up his divine A privileges. son is given. A son is It is a given. divine gift. A divine gift. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெய்வீக பரிசுன்னு சொல்லுங்களேன். A divine gift. Turn to சத்தமா somebody. சொல்லுங்க, தெய்வீக Turn பரிசு. to somebody and say divine தெய்வீக gift. ஒரு ஈவு. A divine gift. கிறிஸ்மஸ் என்பது ஒரு தேவனுடைய தெய்வீக பரிசாய் இருக்கிறது. God's divine gift. ஆமென். Amen. சந்தோஷமா? Are you happy? இங்கிருந்து யாருமே தூங்கு மூஞ்சோட வெளியே போக கூடாது. Nobody should leave this place as a sleepy துக்க head. மூஞ்சோடு வெளியே போக கூடாது. Nobody should leave this place sorrowful. பேயரஞ்ச முகம் போல வெளியே போக கூடாது. Nobody should leave this place கரங்களை feeling ghosty. தட்டுங்களே. Clap your Son is hands. given. The son is given. Divine gift. A divine gift. Showing God's favor. Amen. Amen. Eternal plan of salvation. ஒரு நித்திய ரட்சிப்புக்குரிய நித்திய திட்டம் அது. An eternal plan of salvation Unto us. unto us. It shows the gift is meant for all. Amen. சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். For unto us a child is இங்க கை born. வச்சு சொல்லுங்க, நமக்கு Place your hand on your ஒரு heart and say, குமாரன் for கொடுக்கப்பட்டார். unto us a son is ஏழை given. பணக்காரன் அல்ல, It's not rich or poor. படித்தவன் படிக்காதவன் அல்ல, It's not educated, uneducated. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல, It's not high or low. அரசன் ஆண்டி அல்ல. It's not the minister and the இந்த servant. பரிசு, இந்த ஈவு, இந்த குமாரன், இந்த பாலகன் This gift, this son, எல்லாருக்கும் child உரியவர். is for everyone. கரங்களை நல்லா Clap தட்டுங்களே. your hands. ஹalleluya. Hallelujah. எல்லாருக்குமாய் It's for everyone.
everyone, எல்லா மக்களுக்கும் for நம்பிக்கை all கொடுக்க people to have hope. இந்த காலை வேளையிலே This morning, என்ன மாதிரி ஒரு இருள்ல நீங்க இருக்கிறீங்க எனக்கு I don't தெரியாது. know in what kind of darkness you are in. பயம் என்கிற இருளில் நீங்க இருக்கிறீங்க You எனக்கு may be தெரியாது. in the darkness called fear. டிப்ரஷன் anxiety என்கிற இருள்ல You இருக்கிறீங்க can எனக்கு be in தெரியாது. the darkness called depression and anxiety. நம்பிக்கை இல்லாத ஒரு இருள்ல நீங்க இருக்கிறீங்க You எனக்கு can தெரியாது. be in the darkness called hopelessness. எந்த தனிமை என்கிறதான ஒரு இருள்ல இருக்கிறீங்க I எனக்கு don't know தெரியாது. in what kind of loneliness, kind of எந்த darkness மரண you are in. பயம் என்கிற இருளில் நீங்க இருக்கிறீங்க எனக்கு I do தெரியாது. not know what kind of darkness called the valley of ஓ இந்த death. வியாதி This sickness, என்னை இருளிலே வைத்திருக்கிறது, it has kept me in என்னை darkness. ஊனமாக்கி It இருக்கிறது. has crippled me. எந்த வியாதி என்கிற இருளில் நீங்க இருக்கிறீங்க எனக்கு I don't தெரியாது. know which darkness called sickness you are எந்த in. பண பிரச்சனை, In which financial எந்த கடன் crisis. பிரச்சனை, In which debt எந்த crisis. கடன் உங்களை கழுத்து வரை அழுத்தி கொண்டு இருக்கிறது. Which debt has come to your neck and is அதனால pressing உங்க you down. வீடே ஒரு இருள்ல இருக்கலாம். Your home may be in darkness because of குடும்பமா that. நம்ம தற்கொலை As a பண்ணிக்கிடலாம். family, let's commit கடன் suicide. என்கிறதான பயங்கரமான பிரச்சனை, This problem such as வீடே death. இருள்ல மூழ்கி The கிடக்கிறது. house is flooded in பிரியமானவர்களே, darkness. Children of கவலை God, என்கிறதான இருளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? this darkness called sorrow. யாரோ ஒருத்தர் கிறிஸ்மஸ்ல நான் இழந்துட்டேன் I பாஸ்டர். lost somebody in Christmas, அப்பாவை Pastor. இழந்துட்டேன், I lost my father. அண்ணனை I இழந்துட்டேன், lost my brother. அக்காவை இழந்துட்டேன், I lost my sister. என் குழந்தை என் கண்ணு முன்னாலேயே செத்து போச்சு. My child died in front of my eyes. போன வாரம் ஒரு குட்டி குழந்தைய புதைச்சோம். Last week we buried a small baby. குடும்பமா நாங்க ஷேட்டர் As ஆயிட்டோம். a family we were shattered. கை குழந்தை பாருங்க, A newborn baby. குட்டி கடையில பொம்மை மாதிரி இருக்குங்க. It's like a doll from the store. அது என்னால பார்க்க முடியல. I could not see அத it. பார்க்காம அந்த குட்டி பெட்டிக்குள்ள போய் அடக்கம் பண்ணி மண்ண Without போட்டேன். seeing, I buried that baby in a little coffin. எந்த மாதிரி இழப்பு என்கிறதான இருள்ல இருக்கிறீங்க What எனக்கு தெரியாது. kind of darkness called loss கர்த்தர் you are in, உங்களுக்கு I இந்த do not செய்தியை know. வைத்திருக்கிறார். But the Lord has this word for you. ஹalleluya. Hallelujah. கிறிஸ்மஸ் என்பது Christmas. இருளில் இருக்கிறவர்களுக்கு For those in darkness, தேவனுடைய பதிலா it's இருக்கிறது. God's answer. கரங்களை நல்லா தட்டுங்க, Clap இங்க your கை hands, வச்சு சொல்லுங்க, sir. Place your hand on your தேவனுடைய heart. பதில்னு சொல்லுங்களே. Say it's God's answer. போன வருஷம் நான் பிரசங்கம் பண்ணேன். Last year I preached. பிரசங்கத்தின் செய்தி தலைப்பு என்ன? The topic of the message was எதிர்பாராததை எதிர்பாருங்கள். expect the unexpected. சத்தமா சொல்லுங்க, எதிர்பாராததை. Turn it, say சத்தமா சொல்லுங்க, எதிர்பாராததை the unexpected. எதிர்பாருங்கள். Expect the unexpected. எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? How many can இந்த அற்புதத்தை testify? நான் எதிர்பார்க்கல I did பாஸ்டர். not expect this miracle, இந்த ஆசீர்வாதத்தை Pastor. எதிர்பார்க்கல I did not பாஸ்டர். expect this blessing, இந்த Pastor. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கல I பாஸ்டர். did not expect this blessing, Pastor. எதிர்பாராத ஒரு அற்புதத்தை This கர்த்தர் செய்தார். unexpected blessing the Lord did to me. அதனால தான் நீங்க இங்க That இருக்கிறீங்க. is why you are here. அவருடைய நாமங்களை சீக்கிரமா சொல்லி நான் I முடிக்கிறேன். will share his names and close quickly. ஐசையா 9ஆம் அதிகாரம். Isaiah chapter 9. The names of the Messiah to the needy nation. தேவையுள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மேசியாவின் நாமங்களை சொல்றார் பாருங்க, என்ன அழகு பாருங்க. Saying the names of the Messiah to the needy nation. And his name shall be called Wonderful Counselor. Wonderful counselor. அற்புதமான ஆலோசகர். ஆமென். Wonderful counselor. ஆமென். இந்த ஆலோசகர் என்ன செய்றாருங்க? What does this counselor do? அவர் ஞானத்தை கொண்டு வருகிறார். He brings wisdom. சத்தமா சொல்லுங்க, ஞானம் சொல்லுங்க. Say loud, wisdom. அவர் ஆலோசனை கர்த்தர். He is a wonderful அற்புதமான counselor. ஆலோசனை கர்த்தர். The wonderful counselor. இருள்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் For all those in darkness. இந்த ஆலோசனை கர்த்தர் This counselor. ஞானத்தை கொடுக்கிறார். He gives wisdom. அவர் கைடன்ஸ் கொண்டு He வராருங்க. brings guidance. அவர் கம்ஃபர்ட்ட கொண்டு He வராருங்க. brings comfort. ரெண்டு கரங்களை உயர்த்தி Shall சொல்லுங்க, we lift both our அற்புதமான hands? ஆலோசகரே, Say, God, wonderful அற்புதமான counselor. ஆலோசகரே, Wonderful யாரெல்லாம் counselor. இருள்ல இருக்கிறீங்களோ, All those who are in darkness. என்ன பண்றது தெரியாம Do இருக்கிறீங்களோ, not know what you want to என்ன do. டிசிஷன் எடுப்பது தெரியாம Don't know இருக்கிறீங்களோ, which decision to பாஸ்டர் make. வேலையில பிரச்சனை, Lord, Pastor, there's a problem in my job. திருமணத்துல பிரச்சனை, There's a problem in my marriage. வியாபாரத்துல பிரச்சனை, There's a problem in my business. உறவில் பிரச்சனை, There's a problem in my relationship. பயங்கரமான மந்திரங்கள், There's a lot of witchcraft. பிசாசின் சூழ்ச்சிகள், All the schemes of the பயங்கரமான devil. அடிமைத்தனம், A lot of addiction. எதுலெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ, So much
much that you ரெண்டு are கரங்களை in. உயர்த்துங்க. Lift both your அவர் hands ஆலோசனை and கர்த்தர். say he is wonderful உங்களை counselor. ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து He will நடத்துவார். give you counsel, guidance and wisdom and he will lead you. கரங்களை தட்டி நல்ல Clap your மயப்படுத்துங்க. hands, give him glory. அவருடைய நாமங்களை சொல்றாருங்க. He says his names, you Wonderful see. counselor. Wonderful counselor. He is the ultimate source of truth. Amen. 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 அவர் சத்தியத்தின் ஆதாரமாய் He is இருக்கிறார். the ultimate source of truth. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands well. பசி எடுக்குதா? Are you hungry? பசியா? Are you hungry? வீட்ல இருக்கிற கபாப் வாசனை வருதா? Are you smelling the kebab in இல்ல your ஆர்டர் home? பண்ண பிரியாணி வாசனை வருதா? Are you sniffing the biryani you ordered? சீக்கிரம் அனுப்புறங்க. I will send you quickly. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல லியாவன் சொன்னா, After first service, Leah told டாடி me, நிறைய பிரசங்கம் பாயிண்ட்ஸ் இருக்கு. Daddy, you have many points to பரவாயில்லை, preach. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் கவர் பண்ணி இருக்கலாம். One day today you could have covered more. பாதியில நிப்பாட்டிட்டீங்க. You stopped halfway through. உங்க நேரம் எனக்கு புரியுதுங்க. I understand your time. நான் எல்லா பாயிண்ட்டும் கொடுக்கிறதுனால நீங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. Because I have so many points to share, you need not ஏன்னா listen கொஞ்ச to it. நேரம் தான் நம்ம ஆளுங்களுக்கு கான்சென்ட்ரேஷன். Because our people's concentration span is very limited. அதுக்கு மேல விசா இல்லாம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. Beyond that, without visa, you start டிக்கெட் traveling. இல்லாம டிராவல் பண்ணுவீங்க. Without a ticket, you start traveling. வண்டர்ஃபுல் கவுன்சிலர். Wonderful counselor. Mighty God. Mighty God. ஆமென் சொல்லுங்க, mighty Amen. God. Say mighty God. Hallelujah. Hallelujah. Ultimate authority. Ultimate authority. Amen. Mighty God ன்னு சொன்னா ultimate authority. Mighty God means ultimate அவர் authority. ஒருவரே உங்களை ரட்சிக்க முடியும். He alone can save you. அவர் ஒருவரே உங்களை விடுதலை செய்ய He முடியும். alone can deliver எல்லா you மந்திரங்களில் இருந்தும், from all witchcraft, எல்லா தீய சக்திகளில் from இருந்தும் all evil அவர் forces. ஒருவர் மாத்திரம் உங்களை விடுதலை செய்ய He முடியும். alone can deliver you. ஆமென். Amen. அடுத்து everlasting father. Everlasting Father. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு Turn சொல்லுங்க. to somebody and say no இந்த பக்கம் பார்த்து chance. சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு Say சொல்லுங்க. chance இல்ல. இது பிரமாதம் பிரமாதம். This is beyond பக்கத்துல பார்த்து wonderful. சொல்லுங்க, பிரமாதம் பிரமாதம் It's சொல்லுங்க. beyond wonderful. This Amen. time. Everlasting Amen. Father. Everlasting Father. அப்பா இழந்தவங்களுக்கு தான் தெரியும். It's only those who have lost their fathers. அப்பாவை இழந்தவங்களுக்கு தான் அப்பாவின் மதிப்பு தெரியும். Only those who have lost their fathers know how deeply they value. ஆமென். Amen. இந்த அப்பா பாருங்க, This Father you see, everlasting father, everlasting Father, ultimate protector. ultimate protector. ஆமென். Amen. அவர் உங்களுக்கு eternal care கொடுப்பாருங்க. He will give you eternal care. உங்களை protect பண்ணுவாருங்க. He will protect you. கடைசியா இந்த வசனத்தை வாசிப்போமா? Finally, let's read this word. மத்தேயு 23:37. Matthew 23:27. ஓ எருசலேமே 37. எருசலேமே, Oh Jerusalem, Jerusalem, the city that kills the prophets and stones God's messengers. How often I have wanted to gather your children together as a hen protects her chicks beneath her wings, but you wouldn't let me. And now look, your house is abandoned and desolate. For I tell you this, you will never see me again until you say, blessings on the one who comes in the name of the Lord. உங்களை கொல்ல வகத்தேடினாங்க, they tried அழிக்க to kill you. வகத்தேடினாங்க. They tried to destroy you. இருள உங்களை அப்படியே அழுத்தி They போட்டாங்க. tried to oppress you in darkness. கோழி தன் குஞ்சுகளை மறைக்கிற மாதிரி, As a hen protects her chicks, தன் குஞ்சுகளை பாதுகாக்கிற மாதிரி as a hen protects her chicks, உங்களுக்கு நான் இருக்கிறேன். I am there for உங்க you. அப்பாவா இருக்கிறேன். I am your Father. நித்திய பிதாவா இருக்கிறேன். I'm your everlasting நித்திய Father. பிதாவா இருக்கிறேன். I'm your everlasting ரெண்டு Father. கரங்களை உயர்த்தி அவருக்கு Lift நன்றி both சொல்லுங்க. your hands and say நன்றி thank சொல்லுங்க, you. நன்றி Say சொல்லுங்க, thank you. அப்பான்னு சொல்லுங்களேன். Say Father. எல்லாம் டாடின்னு சொல்லுங்களேன். Say Daddy. இந்த கிறிஸ்மஸ்க்கு டாடின்னு சொல்லுங்க. Say for this Christmas, என்ன say அழுகையோடு Daddy. வந்தீங்களோ, For whatever cry என்ன you came வேதனையோடு with, வந்தீங்களோ, whatever sorrow you came பாஸ்டர் with. யார்கிட்ட பேசுறது தெரியல, Pastor, I don't know who to speak உள்ளத்தில் to. இருக்கிற பாரங்களை யாரிடத்தில் கொட்டுவது I தெரியல, don't know who to pour the burden inside me. சொன்னாலும் யார் புரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு I don't தெரியல. know who will understand even if எனக்கு I யார் share. இல்லைன்னு சொல்றீங்களா? ரெண்டு கரங்களை If you say உயர்த்தி I don't சொல்லுங்க. have anybody, lift your டாடி hands நீங்க and எனக்கு say, போதும்னு say, சொல்லுங்க. Daddy, you are enough for me. ஜீசஸ் நீங்க எனக்கு போதும்னு சொல்லுங்க. Jesus, you are enough for me. கோழி தன் குஞ்சுகளை எப்படி மூடி மறைக்கிறதோ, As a hen
protects her இந்த cheek. ஜீசஸ் என்கிற டாடி உங்களை மூடி This மறைப்பார். Daddy Jesus will protect எந்த you. தீய சக்தியும் No evil force. எந்த மந்திரமும் No witchcraft. எந்த பிசாசும் No devil. எந்த பில்லி சூன்யமும் No black magic. எந்த பாதாளத்திலிருந்து எழும்புகிற சக்தியும் No force that comes from hate உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. can do any harm கோழி to தன் you. குஞ்சுகளை மூடி மறைக்கிற மாதிரி As the hen protects her chicks. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க அப்பா என்ன மூடி Turn மறைப்பாருன்னு to சொல்லுங்க. somebody and say, Father பக்கத்துல will நல்லா பார்த்து cover சொல்லுங்க. me. நீங்க Turn to வீட்டுக்கு somebody. போய் என்ன எந்த பிரியாணி சாப்பிடுங்க, எதனா You சாப்பிடுங்க, go home, have biryani, have whatever. இந்த பிரியாணி கீடா ஒண்ணும் There கிடையாதுங்க. is no substitute to this biryani here. இங்க இருக்கிற எந்த ஸ்டார் பிரியாணிய சான்ஸே இல்ல, கிட்ட வர There's no முடியாது. star biryani that can come near to this. அவருடைய நாமம் என்ன? His name is what? பிரின்ஸ் ஆஃப் பீஸ். Prince of Peace. ஆமென். Amen. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. Prince of Peace. உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம். The kind of peace that world cannot Amen. offer. Amen. கிறிஸ்மஸ் Christmas இஸ் காட்ஸ் ஆன்சர் is God's answer. டு வேர்ல்ட் இன் டார்க்னஸ். இருள்ல இருக்கிற இந்த ஜனங்களுக்கு கிறிஸ்மஸ் தேவனுடைய பதில். Christmas is God's answer. இங்க கைவே சொல்லுங்க, கிறிஸ்மஸ் Place your hand on your heart and say, என் Christmas பிரச்சனைக்கு பதில், is the answer to my என் problem. தேவைக்கு பதில், Is the answer to my என் need. சூழ்நிலைக்கு பதில், Is the answer to my என் situation. கஷ்டங்களுக்கு பதில், Is the answer to my என் problems. துக்கத்துக்கு பதில். Is the answer to my grief. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, Thank you, Jesus. கிறிஸ்மஸ் செய்திக்காக Thank you ஸ்தோத்திரம். for this Christmas word. ஆமென்.